வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ், கௌதமி நந்தபாலா. சக்தி டிவி குளோபல் ஊடாக இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 1ஆம் திகதி தொடக்கம் 3 மாதங்களை டெங்கு ஒழிப்பு காலப்பகுதியாக பிரகடனப்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் இலங்கைக்கு GSP வரி சலுகை. புங்குடுதீவு மாணவியின் படுகொலை வழக்கை கொழும்பிற்கு மாற்ற வேண்டாம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். அநேகமான கற்பழிப்புகள், கொலைகள் சம்பந்தமான தீர்ப்புகள் 2 வருடம் 3 வருடம் தாண்டி இதை தடுத்து நிறுத்த வேண்டாம். குற்றம் செய்தவர்கள் விரைவாக உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்க வேண்டும். வவுனியாவில் சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய இளைஞனுக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனை. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் 1ஆம் திகதி தொடக்கம் 3 மாதங்களை டெங்கு ஒழிப்பு காலப்பகுதியாக பிரகடனப்படுத்துமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பணிப்புரை விடுத்துள்ளார். டெங்கு ஒழிப்பு செயலணியுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதற்கான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். துரிதமாக பரவி வருகின்ற டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி இன்று டெங்கு ஒழிப்பு செயலணியை கூட்டியிருந்தார். டெங்கு ஒழிப்பு தொடர்பில் அரசு நிறுவனங்கள் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரைவில் சுற்று நிருபங்கள் சிலவும் வெளியிடப்படும் என இதன்போது ஜனாதிபதி கூறியுள்ளார். பாரிய அளவில் கட்டட நிர்மாண பணிகள் இடம்பெறுகின்ற இடங்களில் நீர் தேங்கியிருக்கும் வகையில் சூழல் காணப்படுமாயின் அதற்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் பாடசாலைகளிலும் வாராந்தம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாளில் சிரமதான பணிகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். டெங்கு ஒழிப்புக்கு தேவையான பாக்டீரியாவை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கையில் உள்ள குறித்த நிறுவனங்கள் ஊடாக மீண்டும் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 19ஆம் திகதி முதல் GSP வரிச்சலுகை மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் இன்று அறிவித்துள்ளது. GSP பிளஸ் வரிச்சலுகையை மீண்டும் இலங்கைக்கு வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் மே மாதம் 18ஆம் திகதி உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும். மே 19ஆம் திகதி இலங்கை உற்பத்தியாளர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் பிரவேசித்து வரி செலுத்தாது செயற்பட முடியும். ஏற்றுமதி மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கிடைக்கும் நேரடி அனுகூலம் சுமார் 300 மில்லியன் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த வருடத்தில் 1 பில்லியன் யூரோ வரை அந்த தொகை அதிகரிக்கும் சாத்தியமுள்ளது. அத்தோடு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வருகை தந்து முதலீடு செய்வதிலும் அதிகரிப்பு ஏற்படும். இதன் மூலம் தொழில் வாய்ப்புகள் உருவாகும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடமாகாணம் உள்ளிட்ட வறுமை காணப்படுகின்ற மாகாணங்களுக்கு நன்மை ஏற்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். வடமத்திய மாகாண அமைச்சர் பதவியை SM ரஞ்சித் ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு சுசில் குணரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கமைய இன்று அவர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வடமத்திய மாகாண சுகாதார அமைச்சர் KH நந்தசேன பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து SM ரஞ்சித் கடந்த 10ஆம் திகதி தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்தார். மாகாண ஆளுநரை நேற்று சந்தித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 17 உறுப்பினர்கள் தமது கையொப்பம் அடங்கிய சத்திய கடதாசி ஒன்றை கையளிக்க முயன்றனர். மாகாண சபையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு SM ரஞ்சித்திற்கு இருப்பதால் அவரை முதலமைச்சராக நியமிக்குமாறு கோரப்பட்டிருந்த அந்த சத்திய கடதாசியை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சத்திய கடதாசியில் கையொப்பமிட்டிருந்த 17 உறுப்பினர்களில் ஒருவரான சுசில் குணரத்ன இன்று காலை போக்குவரத்து, விளையாட்டு, இளைஞர் விவகாரம், கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சராக ஆளுநர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்தார். நான் சத்திய கடதாசியில் கையொப்பமிட்டேன். நான் எவருக்கும் களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகவோ எவரையும் அவமதிப்பதற்காகவோ அமைச்சு பதவியை ஏற்கவில்லை. அண்மை காலத்தில் வடமத்திய மாகாண முதலமைச்சர் இதுவரை காலமும் சாத்தியமாகாதிருந்த பல உதவிகளை எனக்கு செய்துள்ளார். அவை தனிப்பட்ட விடயங்களுக்காக அன்றி பொது சேவைக்காகவே கிடைத்தன. எதிர்காலத்திலும் எனது பொது பணிக்கு உதவுவதாக அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். ஆகவே அவரது கருத்தை என்னால் புறந்தள்ள முடியாது. அவ்வாறு உதவிய ஒருவருக்கு நீங்களே நேற்று கட்டுப்படவில்லை. அப்படி ஒன்றும் இல்லை. நேற்றைய தினமே அவர் என்னிடம் வேண்டுகோள் விடுத்தார். நான் அந்த வேண்டுகோளுக்கு பதிலளித்தேன். அவ்வாறெனில் ஏன் சத்திய கடதாசியில் கையொப்பமிட்டீர்கள்? சத்திய கடதாசி அல்லவா? இன்று ஒரு சத்திய கடதாசியை கொடுத்துவிட்டு நாளை மற்றொரு சத்திய கடதாசியை சமர்ப்பித்தால் அது செல்லுபடியற்றதாகிவிடும். மேலும் சில உறுப்பினர்களும் முதலமைச்சருக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது.
ஒரு அணி என்ற வகையில் நாம் ஒன்று சேர்ந்துள்ளோம். அந்த அணியை தீர்மானத்தை எடுத்தது. முதலமைச்சர் பதவி தொடர்பில் எனக்கு மோகம் இல்லை. ஒரு உறுப்பினர் கீழ்த்தரமான முடிவை எடுத்தாலும் அநேக மாணவர்கள் இன்னமும் எம்முடன் இருக்கின்றனர். நான் அதிகார முகத்தில் காட்டிக் கொடுக்கவில்லை. நானும் 40 வருடங்களுக்கு மேலாக அரசியல் துறையில் இருக்கின்றேன். எமது இன்ப துன்பங்களை கேட்டறியவும் எமக்கு நேர்ந்த அநீதிகள் குறித்து கதைக்கவும் ஒரு தலைவர் கூட இருக்கவில்லை. இத்தகைய குறுகிய வழிகளில் அரசியலமைப்பிற்கு எதிராக சென்று ஜனநாயக விரோத செயற்பாடுகள் ஊடாக வெற்றியடைய முடியும் என நினைப்பதற்குரிய விடயமாகும். மாகாண சபையில் பெரும்பான்மையும் இடம் உள்ளது. மாகாண சபையில் கொண்டு வரப்படும் சட்டங்களை நம்மால் தோற்கடிக்க முடியும். இதில் பிரச்சினை உள்ளதாக நான் நினைக்கவில்லை. 17 உறுப்பினர்களில் 5 என்னிடம் வந்து தாம் சத்திய கடதாசி வழங்கவில்லை என சத்தியம் செய்தார்கள். நாம் அனைவரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வெற்றிலை சின்னத்திலேயே தேர்தலில் போட்டியிட்டோம். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்பதை மாகாண சபையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவை வியக்கத்தகு விடயங்களாகும். நகைப்புக்குரிய விடயம் கூத்து இடம்பெறும் இடம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 5ஆம் நாள் என்றாகும். இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் ஈகை சுடரேற்றி உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தல் நிகழ்வு சம்பூர் பிள்ளையார் கோயில் வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்ட புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நினைவேந்தலில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் கலந்து கொண்டிருந்தார். இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வொன்று காந்தி சிலைக்கு அருகில் இன்று நடைபெற்றது. 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் திகதி படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களை நினைவு கூறும் வகையில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டது. 1 நிமிடம் மௌன அஞ்சலியும் இதன்போது செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இலங்கையில் ஆங்கிலம் கற்பிக்க முடியுமாயின் தமிழக ஆசிரியர்களுக்கு ஏன் வாய்ப்பளிக்கக்கூடாது என கல்வி ராஜாங்க அமைச்சர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். புத்தளம் ஆண்டிமுனை தமிழ் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் தமிழக ஆசிரியர்களை இலங்கைக்கு அளிப்பது தொடர்பில் இன்று கருத்து வெளியிட்டிருந்தார். புத்தளம் ஆண்டிமுனை தமிழ் மகா வித்தியாலய கல்வி அபிவிருத்தி கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்திய தூதரகத்தோடு பேசி எங்களுக்கு இந்தியாவிலிருந்து கணித விஞ்ஞான ஆசிரியர்களை தரும்படி நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் கோரிக்கை கேட்டிருக்கின்றோம். அதற்கு இப்பொழுது சேரும் பூசு விஷயமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டு வருவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஜெர்மனியிலே இருந்து இங்கிலாந்திலே இருந்து ஏனைய பகுதியிலிருந்து இந்த ஆசிரியர்கள் இங்கு வந்து படிப்பிக்கின்றார்கள். பல பாடசாலைகளிலே படிப்பிக்கின்றார்கள். ஆங்கிலம் படிப்பிக்கின்றார்கள். அவர்கள் வந்தால் பரவாயில்லை, இந்தியர்கள் வந்தால் கூடாது. அது தமிழ்நாட்டிலிருந்து வந்தால் கூடாது. தமிழர்களுக்கு படிப்பிக்க கூடாது. இதுதான் நம்மளுடைய நோக்கம். பல ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இந்திய டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட யாரும் போறது இல்லையா? போக மந்திருக்கிறவங்க இருக்காங்க. மந்திருக்கு தானே செய்யறாங்க. அவங்கள்ட்ட போறாங்க தானே. இன்னைக்கு அவசரம்னா அப்பளோ போடுறாங்க. இங்க இந்தியாவுக்கு மெட்ராஸுக்கு அப்பளோ போடுறாங்க. டெல்லிக்கு போறாங்க. சிங்கப்பூருக்கு போறாங்க. இங்கிருந்து 83, 84 இந்த கலவரங்களிலே இந்தியாவிலே குடிபெயர்ந்து இன்று கேம்ப்ல இருக்கிறவங்க. கேம்ப்ல நிறைய பேர் இருக்காங்க. 3000-4000 பேருக்கு மேல கேம்ப்ல இருக்காங்க. இந்த கேம்ப்ல உள்ளவங்களோட பிள்ளைகள் இன்னைக்கு BSc MSc வரைக்கும் படிச்சிருக்காங்க. அந்த பிள்ளைகள் சிலோன் சிட்டிசன், ஸ்ரீலங்கன் சிட்டிசன். அவங்க நீங்க கொண்டு கொடுத்தா கூட எங்களுக்கு இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஊவா மாகாண பட்டதாரிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊவா மாகாண சபையிலிருந்து ஆளுநர் அலுவலகம் வரை பேரணியாக சென்ற பட்டதாரிகள் ஆளுநர் அலுவலகம் ஒன்றில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு சேவைகள் ஆணைக்குழுவினால் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதால் இதனை ரத்து செய்யுமாறு இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகளை ஊவா மாகாண ஆளுநர் NB ஜெயசிங்க சந்தித்ததுடன் அவரிடம் மகஜரும் கையளிக்கப்பட்டுள்ளது. பரீட்சையை ரத்து செய்து மீண்டும் ஒரு பரீட்சையை நடத்த வேண்டும் என ஆளுநரிடம் பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்வரும் 22ஆம் தேதி அதிகாரிகளை வரவழைத்து இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதாக ஆளுநர் உறுதி வழங்கியதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியது. போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து உயிரிழந்த மாணவர்களுக்கு நீதி கோரியும் மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கை கொழும்பிற்கு மாற்ற வேண்டாம் என வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது.
யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கவனீர்ப்பு போராட்டம் இன்று முற்பகல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்றிருந்தது. பல்கலைக்கழக மாணவர்களும் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களும் இந்த கவனீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். எமது நாட்டில் குற்றச்செயல்களும் வன்புணர்வுகளும் அதிகரித்து செல்லுகின்ற அதே வேளை அதற்கான தீர்ப்புகளும் நீதிகளும் காலம் தாழ்த்தப்பட்டு தான் வழங்கப்படுகின்றது. இந்த நிலையில் எமது வடமாகாணத்தில் நடக்கின்ற அநேகமான கற்பழிப்புகள், கொலைகள் சம்பந்தமான தீர்ப்புகள் 2 வருடம் 3 வருடம் தாண்டி அந்த தீர்ப்புக்கான நீதி வழங்கப்படும் போது எதற்காக தண்டிக்கப்பட்டது என்று தெரியாத ரீதியில் எங்களுடைய சமூகங்கள் அந்த 2 வருடங்களுக்குள் ஏகப்பட்ட கற்பழிப்புகளும் வன்புணர்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்க. இதை தடுத்து நிறுத்த வேண்டாம். குற்றம் செய்தவர்கள் விரைவாக உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்க வேண்டும். இந்த வகையில் நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் 2 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு இன்று 6, 7, 8 மாதங்கள் ஆகிய நிலையிலும் இன்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. நீதிமன்றத்திலும் போலீசாரால் இழுத்தடிக்கப்பட்ட நிலையிலும் ஒழுங்கான சாட்சிகள் முன்னிலைப்படுத்தாத நிலையிலுமே இந்த வழக்கு இழுபட்டு செல்கின்றது. எந்த வகையிலும் அந்த விசாரணைகள் கொழும்புக்கு மாற்றப்படுவதை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மாணவர் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இது வெளிப்படுத்தி காட்டுகின்றது. ஆகவே இதை மாற்றுகின்ற நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்தி குற்றம் இழைக்கப்பட்ட மண்ணிலேயே அதற்கான தீர்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை தொடர்பிலான வழக்கை கொழும்பிற்கு மாற்ற வேண்டாம் என கோரி புங்குடுதீவில் மக்கள் நேற்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். பாடசாலைக்கு சென்ற மாணவி வித்யா வீடு திரும்பவில்லை. வித்யா சடலமாக மீட்பு. புங்குடுதீவு மக்கள் ஆர்ப்பாட்டம். சந்தேகத்தில் 3 கைது. வித்யாவின் இறுதி ஊர்வலம். நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேக நபர்கள் கைது. பாராளுமன்ற அமர்விலும் வித்யாவின் படுகொலை தொடர்பில் அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. வித்யாவின் கொலைக்கு ஒரு தலை காதலே காரணம் என குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். சுவிஸிலிருந்து வந்த மற்றொரு சந்தேக நபர் திட்டம் தீட்டி கொடுத்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. வித்யாவின் வழக்கு விசாரணை தொடர்பில் ஜென்டெக் நிறுவனத்தின் தலைமை ஆய்வாளருக்கும் தகவல் ஊடக தொழில்நுட்ப மையத்தின் பிரதம பொறியியலாளருக்கும் ஊர்காவற்றுறை நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருந்தது. மரபணு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிப்பதில் உள்ள தாமதம் குறித்து மே மாதம் 5ஆம் தேதி தலைமை ஆய்வாளர் மன்றுக்கு அறிவிக்க வேண்டுமென நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கின் மரபணு அறிக்கையை எதிர்வரும் தவணைகளின் போது சமர்ப்பிக்க உள்ளதாக ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. கொலை வழக்கின் 9வது சந்தேக நபர் போலீஸ் பிடியிலிருந்து விடுபட்டு கொழும்புக்கு தப்பிச் சென்ற நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஊர்காவற்றுறை நீதவான் உத்தரவு. வித்யா கொலை வழக்கின் முக்கிய மரபணு பரிசோதனை அறிக்கை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. வன்புணர்விற்கு பின்னர் கொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் சடலத்திலிருந்து பெறப்பட்ட விந்தணு மாதிரிகளுடன் வழக்கின் முதல் 9 சந்தேக நபர்களின் விந்தணு மாதிரிகள் பொருந்துகின்றனவா என்பது தொடர்பிலான பரிசோதனை அறிக்கை ஒப்படைக்கப்பட்டது. வித்யாவின் கொலை வழக்கின் முக்கிய சாட்சியொன்று கிடைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்தது. கொலை சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் அல்லது அதற்கு பின்னர் குறித்த கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளிலிருந்து குடும்பமாகவோ அல்லது தனியாகவோ வெளியேறியவர்களின் விவரங்கள் தொடர்பில் அறிக்கை தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு அப்பகுதி கிராம சேவகருக்கு நீதவான் விசேட உத்தரவொன்றை பிறப்பித்தார். வித்யாவின் கொலை தொடர்பான விசாரணை அறிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் பாலியல் வன்கொடுமை கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என ஊர்காவற்றுறை நீதிமன்றம் அறிவித்தது. புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் குறித்த வங்கி தரவுகளை வழங்குமாறு ஊர்காவற்றுறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. வித்யா கொலை வழக்கின் 10ஆம் இலக்க சந்தேக நபரின் பிணை மனுவை யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் நிராகரித்தார். வித்யாவின் கொலை தொடர்பான விசாரணைகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளதால் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்து யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வழக்கின் 11ஆம் இலக்க சந்தேக நபர் அரசு தரப்பு சாட்சியாளராக மாறினார்.
வித்யாவின் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களில் 10 மற்றும் 12 மூவரடங்கிய விசேட நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணை செய்வதற்கு சட்டமாதிபர் பிரதம நீதியரசரிடம் கோரிக்கை விடுத்தார். 7 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் யாழ் மேல் நீதிமன்றத்தில் அறிவித்தது. யாழ் கொக்குவில் பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து மாணவர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் சதீஸ்தரன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகருக்கு எதிராக நீதவானால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியொன்றை மனுதாரருக்கு வழங்குமாறு இன்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளில் முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் தலையீடு செய்வதாக மனுதாரர்களால் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். எனினும் இதுவரை குறித்த அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்படவில்லை என மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் இன்று மீண்டும் சுட்டிக்காட்டினர். இதனையடுத்து நீதிவானால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பிரதியொன்றை மனுதாரர்களுக்கு வழங்குமாறு இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரதிவாதிகள் சார்பில் வாதிடுவதற்கு சட்டத்தரணி இல்லை என தெரிவித்து இந்த வழக்கை கொழும்பிற்கு மாற்றுமாறு பிரதிவாதிகளினால் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மேன்முறையீட்டு வழக்கு விசாரணை யாழ் மேல் நீதிமன்றத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்றைய தினம் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 5 எதிர்வரும் 30ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 கொக்குவில் குளப்பட்டி சந்தையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி உயிரிழந்தனர். ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை விபத்து என போலீசார் குறிப்பிட்ட போதிலும் மாணவர்களின் சடலங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது ஒருவருடைய சடலத்தில் துப்பாக்கிச்சூட்டு காயம் காணப்பட்டது. இதனையடுத்து சம்பவ தினத்தன்று கடமையிலிருந்து 5 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வவுனியா ஆச்சிபுரம் பகுதியில் 11 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய ஒருவருக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான வழக்கு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை அடுத்து 20 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் 1 மாத சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் நட்டஈடு செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 1 வருட கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி ஆச்சிபுரம் பகுதியில் 11 வயதான சிறுமியை மஸ்கெலியாவை சேர்ந்த 38 வயதான ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இனப்பிரச்சினைக்கான தீர்வை வழங்குவதாக வரலாற்றில் தமிழ் தலைவர்கள் ஏமாற்றப்பட்டதைப் போன்று தொடர்ச்சியாக ஏமாற்றப்படும் நிலையே தற்போது தோன்றியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார். நேற்று முன்தினம் நடைபெற்ற மின்னல் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு சம்பந்தனுடைய அரசியல் அணுகுமுறைகளில் நிச்சயமான மாற்றங்கள் ஏற்பட்டது. படிப்படியாக இந்த அரசாங்கத்தின் மேல் அவர் பர்சனலாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல, பர்சனலாக அவர் ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டார். அது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு தெரியாது. அது புதிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மேலும் ரணில் விக்ரமசிங்க மேலும் அவர் நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் இனவாதிகள் அல்ல, அவர்களை நம்பலாம், நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தால் எல்லா விஷயங்களும் நடைபெறும். ஆகவே அவர் வெளிநாட்டு தூதுவராலயங்களுக்கும் இதே விதமான கருத்துக்களைத்தான் அவர் சொன்னார். இந்த அரசாங்கம் செய்யாது என்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லவில்லை, செய்யும். அவர் செய்யும் என்று சொல்கிற பொழுது வெளிநாடுகளை பொறுத்தவரையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன தேவைகள் எதுவும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் வைத்த அடிப்படை விஷயம் அத்தனையும் விட்டு கொடுத்து போட்டு பேச்சுவார்த்தை என்பது எது என்னை பற்றி என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. வடகிழக்கு இணைப்பு இல்லை, அதாவது சமஸ்தி என்பது இல்லை. அப்ப என்ன அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறீர்கள்? 13வது திருத்தத்திற்குள் திருத்தம் செய்வதா? செல்வநாயகம் முகமாற்றப்பட்டிருக்கிறார், அமரலிங்கம் முகமாற்றப்பட்டிருக்கிறார், அவர்களுடன் இந்த அத்தனை பேரும் முகமாற்றப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அது எல்லாத்தையும் நேரடியாக பார்த்து வளர்ந்தவர்கள். நீங்க அப்படி இருந்த பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நேரடியாக அனுபவபூர்வமாக அறிந்தவர்கள். அப்படியானவர்கள் என்ன அடிப்படையில் எந்த விதமான அக்ரிமெண்டும் இல்லை, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை,
என்ன அடிப்படையில் நீங்கள் மைத்திரிபால சிறிசேனாவோ அல்லது ரணில் விக்ரமசிங்காவோ தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைப்பார்கள் என்று உங்களால் கூறக்கூடியதாக இருந்தது? மாறாக இன்று நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயம். இதேவேளை 2015 ஆண்டு நடைபெற்ற மின்னல் நிகழ்ச்சியின் போது இனப்பிரச்சினைக்கு தீர்வினை எட்டுவதற்கான காலம் கனிந்துள்ளதாகவும் காலம் தாழ்த்தாமல் தீர்வு எட்டப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனிடம் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எனவே தற்பொழுது உங்களிடம் இருக்கின்றவர்கள் உங்களால் கையாளக்கூடியவர்கள், சந்திரிகா அம்மையாரோ அல்லது இப்பொழுது நீங்கள் கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்களோ அதே மாதிரி மைத்திரிபால சிறிசேனா. எனவே இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை உங்கள் அனுபவத்தில் ரா சம்பந்தன் அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை வைத்து எப்படி தமிழரின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மைத்திரிபால சிறிசேனுடைய தெரிவு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருப்பது, அவர்களுக்கு பின்னால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்தின் முன்னாள் ஜனாதிபதி உதவியே இருப்பது, ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் ஒன்றாக ஒருமித்து செயல்படக்கூடிய ஒரு சூழல், சிங்கள மக்கள் மத்தியில் கூட ஒரு கருத்து வேற்றுமை தற்பொழுது ஏற்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னவா இருந்தாலும் ஒரு ஜனநாயக கட்சி, அவருடைய கருத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் தமிழர்கள் விடுதலை புலிகள் அல்ல என்று கூறுகின்றார்கள். ஆனால் அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறதா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் தரப்பு தவறவிடாதென்று? ஒரு சந்தர்ப்பம் வந்திருப்பது உண்மை, அதை நாங்கள் தவறவிடக்கூடாது, தவறவிட மாட்டோம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. எனவே இவர்கள் இருவருக்கும் பதவியை கொடுத்தவர் நீங்கள் இல்லை. உண்மையில் இது உண்மையில் நாங்கள் வெளியில் வராத கதையாக இருக்கலாம். ஆனால் அந்த இருவரையும் இன்று கதிரையில் அமர்த்தி இருப்பவர் ரா சம்பந்தனையா என்பதில் உண்மையில் தமிழ் மக்கள் மத்தியில் உண்மையில் ஒரு பெருமையாக கூட இருக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அனைத்து கட்சிகளும் இணைத்து இந்த பிரைவேட் மெம்பர் மோஷனை கொண்டு வடகிழக்கு இணைக்கின்ற பொழுது உங்களிடம் கூறுகின்ற எப்போதும் நீங்கள் நட்புறவை பெறுகின்ற இந்தியா இதற்கான அழுத்தத்தை கூறலாம். ஏன் நீங்கள் இந்த பாராளுமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது? குறைந்தபட்சம் வடகிழக்கை இணைப்பதற்கு பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை பிரைவேட் மெம்பர் மோஷனை கொண்டு தீர்ப்பதற்கு ஏன் நீங்கள் முயற்சிக்க கூடாது? நான் ஒன்று மாத்திரம் சொல்ல விரும்புகின்றாங்க, நாங்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல. இலங்கை நமது நாடு. இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் எல்லோரையும் நாங்கள் அன்பாக நாங்கள் அரவணைப்போம். இந்த நாட்டில் வாழ்கின்ற சிங்கள மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் நினைக்கின்றோம். அதே விதமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் ஒற்றுமையாக ஒருமித்து இந்த நாட்டில் வாழ்ந்து இந்த நாட்டை நாங்கள் கட்டியிருக்கிறோம். ஆனால் சில அடிப்படை விஷயங்களை பொறுத்தவரை நமக்கு சில உத்தரவாதங்கள் இருக்க வேணும், சில பாதுகாப்புகள் இருக்க வேணும், நமது கையில் சில பல அதிகாரங்கள் இருக்க வேணும். நாங்கள் சுதந்திரமாக கௌரவமாக வாழ்வதாக இருந்தால் அது இருக்க வேணும். அது இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் உலகத்தினுடைய சரித்திரம், அதுதான் உலகத்தினுடைய நடைமுறை. இந்த பாப்பா அம்மா அவங்க இருக்காங்க, வச்சுக்கிறதுக்கு இடம் ஒன்றும் இல்லை. வயசுக்கு வர்ற பிள்ளைங்களை வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் இல்லை. 1 வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த கூடாரத்துல தான் இன்னும் இருக்கிறோம். எங்களை யாருமே எதுவும் பார்க்க மாட்டாங்க, இன்னும் வீடும் கட்டி கொடுக்கல. கடந்த வருடம் இதுபோன்றதொரு நாளில் பாரிய அழிவை சந்தித்த கேகாலை தெஹியோவிட்ட டெனிஸ்வர்த தோட்ட மக்களின் அழுகுரலே அது. மண்சரிவு ஏற்பட்டு 1 வருடம் பூர்த்தியாகிய போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை என்றும் தற்காலிக கூடாரங்களுக்குள் முடங்கியிருக்கிறது. மலையும் எழிலும் சார்ந்த டெனிஸ்வர்த தோட்டத்தை ஓலமும் அவலமும் நிறைந்ததாய் அன்று மாற்றியமைத்தது அந்த நொடி பொழுது. காலம் காலமாய் சுமந்த மண் கொடுங்காலனாய் மாறி வலி சுமக்க வைத்த கொடூரம் அரங்கேறி இற்றைக்கு 1 வருடமாகிறது. நிசப்த பொழுதொன்றில் 3 உயிர்களை காவு கொண்டு பலரை நிற்கதியாக்கிய நிலமே இது. பஞ்சம் பிழைப்பதற்காய் தாய் தேசம் விட்டு வெளியேறிய பாரத குடிகள் மண் சரிவினால் குடியிருப்பு தொடர்களை விட்டு வெளியேறுவதற்கும் நிர்பந்திக்கப்பட்டனர். சுமார் 40 வீடுகளை கொண்ட 4 குடியிருப்பு தொடர்கள் மனித நடமாட்டமற்று வெறிச்சோடி காணப்படுகின்றன. 48 குடும்பங்களைச் சேர்ந்த 270 பேரில் ஒரு பகுதியினர் பாதுகாப்பற்ற தொழிற்சாலையில் தங்கியுள்ளனர்.
வந்து அரசியல்வாதிகளும் அந்த நேரத்துக்கு வந்து எங்களை பார்த்துட்டு போனாங்க. அவ்வளவே தான். அதுக்கு பிற்பாடு இன்னமும் வரல. கூடாரம் எல்லாம் கிழிஞ்சு இருக்க இடம் இல்லாம வீட்டுக்கு தண்ணி வருது. வசதி இல்லாம தான் இருக்கோம். நாங்க தண்ணி வசதி கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இன்னமும் கொடுத்த கூடாரமும் கிழிஞ்சு தொங்குது. அதுல இருக்க இயலாது. இப்ப கிட்டத்துல மையம் நடந்துச்சு. அதை கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இன்னொரு வீட்டுல தான் கொண்டாந்து வச்சோம். நாங்க இடிமின்னல் வந்து அதுல இருக்கவே இயலாது. எங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்க சரியான பயங்கரமா இருக்குது. மேலும் சிலர் மண் சரிவின் பின்னர் வழங்கப்பட்ட தற்காலிக கூடாரங்களில் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். நாங்க இந்த கூடாரத்துல தான் இன்னும் இருக்கிறோம். எங்களை யாருமே எதுவும் பார்க்க மாட்டாங்க. இன்னும் வீடும் கட்டி கொடுக்கல. அப்பா சுகம் இல்லாம இருந்து இதே வச்சுக்கிருந்தோம். கடைசியில அவர் இறந்துட்டாரு. அவரை வைக்க மையம் வைக்க கூட இடம் இல்லாம இன்னொரு வீட்டுல கொண்டு போயிட்டு தான் வச்சிருக்கோம். டெனிஸ்வர்த தமிழ் வித்தியாலயத்தின் சூழல் மாணவர்களுக்கு உள ஆற்றுப்படுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இல்லை என்பதும் பெருங்கூரையாகும். சரியான வரவு குறைவா காணப்படுது. இந்த மேல உள்ள மலைகள்ல எல்லாம் வெடிப்புகள் இருக்கிறதுனால மண் சரிவு திரும்ப வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தால இந்த பெற்றோர் வந்து பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நாள்தோறும் அல்லலோறும் நாளைய தலைவர்கள் பிரகாசமான விடியலை எதிர்பார்த்து இன்றைய பொழுதை கழிக்கின்றனர். என்றும் மாறாத மாற்றம் இவர்கள் வாழ்வியலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம் விரைவில் கனியுமா? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தீர்வை வரியற்ற அனுமதி பத்திரங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்து வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்த மக்கள் பிரதிநிதிகளின் பெயர் விவரங்கள் அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. பாராளுமன்ற உறுப்பினர்களின் 100 பேரின் பெயர் விவரங்களை கொண்ட இந்த பட்டியலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஊடகவியலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதும் அவர் அதனை நிராகரித்தார். என்னிட்ட வாகனம் இருக்கு, நான் வச்சிருக்கிறேன். என்னிட்ட வாகனம் இருக்கு, நான் வச்சிருக்கிறேன். என் வாகனத்தை நீங்க பார்க்கலாம். குழம்புல நீங்க வச்சிருக்கேன், வந்து பார்க்கலாம். நான் விற்பனை செய்ய நீங்க பார்க்கலாம். இந்த நேரம் 5 கோடி ரூபாய் வாகனம் மாதிரி தான் சொல்றீங்க. நீங்க நாளைக்கு வந்தாலும் கூட்டிட்டு நான் காட்ட தயாரா இருக்கேன். அணியின் ஒற்றுமையின்மையே ஆசிய இளையோர் வலைப்பந்தாட்ட சாம்பியன் பட்டம் நழுவியதற்கான காரணம் என அணித்தலைவர் மதுஷிகா பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். கடந்த வருடம் ஆசிய இளையோர் சாம்பியனான இலங்கை இந்த முறை 4ஆம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்திகள். வணக்கம்.